ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025ஆம் ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய சரியான நாள் நேரம் என்ன, கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தப்போ என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது, நிறைய பேருக்கு சாப்பிட்லாமா, தண்ணீர் குடிக்கலாமா, தூங்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பயம் இருக்குது. எல்லா சந்தேகங்களுக்கான பதிலும் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட், இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய நேரம் நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 29ஆம் தேதி இந்த சூரிய கிரகணம் வர இருக்குது. இந்த கிரகணம் நடக்கக்கூடிய சரியான இந்திய நேரம் பார்த்திங்கன்னா பிற்பகல் 2:20க்கு தொடங்கி மாலை 6:13க்கு முடிவடையுது. இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை 4:17க்கு இருக்கும். அந்த டைமில் தான் இந்த கிரகணம் ரொம்பவே பீக் ஸ்டேஜில் இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தேவையில்லாமல் வெளியே அலையக்கூடாது. ஏன்னா இது முக்கியமாக சூரிய கிரகணமாக இருக்கிறதுனால சூரியனுடைய கதிர்வீச்சுகள் ரொம்பவே வீரியமிக்கதாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த கதிர்வீச்சுகள் நம்மளையோ நம்ம குழந்தையோ தாக்கிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் தேவையில்லாமல் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி நமக்கு டியூ டேட் அன்றைக்கி கொடுத்துருந்தாங்க, ஸ்கேன் இருக்குது, டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். ஓவராக அந்த சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிறது தான் தவறு. டக்குன்னு நீங்கள் அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரலாம். அப்படி போகும்போதும் உங்களுடைய வயிறு மேலே ஒரு ஷாலோ அல்லது வேறு ஏதோ கிளாத் வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு வரலாம். நிறைய பேர் வீடுகளுக்கு வாசலில் வெளிப்புறத்தில் டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. அப்படி இருந்தாலும் நீங்கள் நான் சொன்னது போல் ஷால் போல் ஏதாவது வச்சு வயிறு கவர் பண்ணிவிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம். சாப்பிட்லாமா, தூங்கலாமா, தண்ணீர் குடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சாப்பிட்லாம். சாப்பிடக்கூடிய உணவு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெவி ஐட்டமாக, நான்வெஜ் ஐட்டமாக, ஆயிலி ஐட்டம் இந்த மாதிரியெல்லாம் அந்த டைமில் எடுக்க வேண்டாம். ஜீரண சக்தி கம்மியாக இருக்கும் இல்லையா, அதனால். நெக்ஸ்ட்டு நம்ம ஷார்ப்பான பொருட்கள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. கத்தி, கத்திரிக்கோல், அருவாள், நகவெட்டி, ஊசி கூட யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, அந்த டைமில் நமக்கு புவியீர்ப்பு சக்தியில் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு உலக்கையை நிறுத்தி வச்சோம் அப்படின்னா கிரகணம் முடிகிற வரைக்கும் அந்த விளக்கு செங்குத்தாக நிற்கும், அதுக்கப்புறம் தான் விழும். இந்த அளவுக்கு புவியீர்ப்பு சக்தியில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால கைகளை நம்ம தவறுதலாக கட் பண்ணிப்போம். அப்படிங்கிறதுனால ஷார்ப்பான பொருட்களை ஹேண்டில் பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க. மற்றபடி நீங்கள் தூங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தூங்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. தூங்குறதுனால உங்கள் மனசும் அமைதியாக இருக்கும். ஈஸியாக அந்த டைமை நம்ம கடந்துட முடியும். தண்ணீர் குடிக்கலாமான்னா தாராளமாக நீங்கள் தண்ணீர் குடிக்கலாம். இளநீர், ஜூஸ் இதெல்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. கிரகணம் முடிஞ்சது குளிக்கணுமா, வீட்டை சுத்தம் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டப்பட்டு நீங்கள் எந்த ஒரு பொருளையும், வெயிட்டான பொருளை மூவ் பண்ணுறது, இழுத்து வைக்கிறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஸோ கண்டிப்பாக வீடு க்ளீன் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. கிரகணத்தப்போ நீங்கள் வெளியே ரொம்ப அலைஞ்சிட்டிங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக குளிச்சுருங்க. வீட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரொட்டீன் டைம் எப்போ நீங்கள் குளிப்பீங்களோ அப்போது நீங்கள் குளித்தாலே போதும். கிரகணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் போயிட்டு குளிக்கிறதோ வீடு க்ளீன் பண்ணுறதோ பண்ண வேண்டாம். மொபைல், லேப்டாப் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை பற்றி கேட்டிருந்தீங்க. தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் ப்ரெக்னென்சியில் நம்ம மொபைல், லேப்டாப் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு டாக்டர்ஸும் சொல்லியிருப்பாங்க, பேரண்ட்ஸும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அதுலேருந்து ரேடியேஷன் எமிட் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, கிரகணத்தப்போ இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. டிவி பார்க்குறது தாராளமாக பார்க்கலாம். சுவிட்செல்லாம் ஆன் பண்ணும்போது கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். மற்றபடி ரொம்ப பயந்துக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு கிரகணத்தப்போ பசிக்கும் அப்படின்னா அதுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் எதுவாக இருந்தாலும் அதை முன்னாடியே கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைமில் போயிட்டு ஷார்ப்பான பொருட்களை ஹேண்டில் பண்ண வேண்டாம். கிரகணம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த கிரகணம் முக்கியமாக இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஷியாவில் தெரியும், வெளிநாடுகளில் தெரியும். நம்மளால் இந்தியாவிலேருந்து பார்க்க முடியாது. இருந்தாலும் நம்ம கிரகணத்தப்போ ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம குறைஞ்சி போக போகிறதில்ல. நமக்கு நன்மை அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.